வணக்கம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் விஜயின் கோட் திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் படப்பிடிப்பிற்கு இடைவெளியில்தான் திடீரென நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை துவங்கினார். தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்ததோடு சரி, அவ்வப்போது அறிக்கை மட்டுமே வெளியிட்டு 2026 கோட்டையை பிடிப்போம் என விஜய் ஹைப் செய்து வருகிறார். அண்மையில் தாவேகா கொடி அறிமுக விழாவில் பெரிய அளவில் ஆடம்பரம் இல்லாமல் நடைபெற்றது. விழாவில் விஜய் பெரிய அளவில் அரசியல் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல் ஏமாற்றமே கொடுத்தார். இதே போல் மத்திய பட்ஜெட் தொடர்பாகவும் விஜய் எந்த அறிக்கையும் வெளியிடாதது அவரது அரசியல் வருகை எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் என்கிற கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திடீரென செப்டம்பர் மாதம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த தாவேகா ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. மாநாட்டிற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இதுபோல் எவ்வித திட்டமும் இல்லாமல் விஜயின் அரசியல் வருகை ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் இருப்பது போல் தெரிகிறது. இந்த நிலையில் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படத்தை வரவேற்க அவரது ரசிகர்கள் பெரிய அளவில் தயாராகி வருகின்றனர். அரசியல் நடவடிக்கைகளில் விஜய் நிதானமாக இருந்தாலும் ரசிகர்கள் தடாலடியாகவே இருந்து வருகின்றனர். விஜய் அரசியல் அறிவிப்பிற்கு பிறகு வரும் முதல் திரைப்படம் என்பதால் கட்சி கொடி பெயர்களுடன் பேனர்களை அவர்கள் தயார் செய்து வருகின்றனர். திரையரங்குகளில் மட்டுமல்லாமல் பொது இடங்களிலும் பேனர்கள் வைக்க விஜய் ரசிகர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். ஆனால் பொது இடங்களில் மட்டுமல்ல, திரையரங்குகளில் கூட பேனர்களை வைக்க விஜய் ரசிகர்களுக்கு கடும் கெடுபிடி காட்டப்படுகிறது. பொதுவாக தமிழகத்தில் எங்கு பிளெக்ஸ் பேனர்கள் கொடி அமைக்க வேண்டும் என்று போலீசாரிடம் அனுமதி வாங்க வேண்டியது கட்டாயம். சில இடங்களில் மாநகராட்சி நகராட்சிகளில் அனுமதி பெற வேண்டும். அதே போல் பிளெக்ஸ் பேனர்களுக்கு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது விதி. இதனை காரணம் காட்டி விஜயின் கோட் படத்திற்கு பிரம்மாண்ட பிளெக்ஸ் வைக்க போலீசாரும் உள்ளாட்சி அமைப்புகளும் அனுமதி மறுப்பதாக கூறப்படுகிறது. இதே போல் பல்வேறு இடங்களில் பேனர் பிளெக்ஸ் வைக்க 15 நாட்களுக்கு முன்னரே விண்ணப்பித்து அனுமதி தர வேண்டும் என கூறி விஜய் ரசிகர்களை உள்ளாட்சி அமைப்புகள் திருப்பி அனுப்புவதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொது இடங்களில் பேனர் வைக்க விஜய் ரசிகர்களுக்கு எங்குமே அனுமதி அளிக்கப்படவில்லை என சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பலமுறை முயன்றும் பேனர்கள் வைக்க அனுமதி தராத நிலையில் விஜய் ரசிகர்கள் தாவேகா தலைமையகத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உதவ வேண்டிய தாவேகாவின் வழக்கறிஞர் அணியும் பெரிய அளவில் உதவவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விஜய் படம் வெளியாக உள்ள பெரும்பாலான திரையரங்குகளில் கலை இழந்து காணப்படுகின்றன. இதற்கிடையே மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் போட்ட ரகசிய உத்தரவு காரணமாகவே விஜயின் தாவேகாவின் பேனர்கள் பிளெக்ஸுகள் வைக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் நேரடியாக தலையிட்டு உரிய அனுமதி இல்லாமல் விஜய் ரசிகர்கள் பேனர்கள் வைக்க கூடாது என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட பேனர்களையும் அகற்றவும் அமைச்சர்கள் ரகசிய உத்தரவு போட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அமைச்சர் தாமோ அன்பரசன் வெளிப்படையாகவே நடிகர் விஜயை விமர்சித்து பேசி வருகிறார். படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் விஜய் முதல் நாள் முதல் காட்சிக்கு ரசிகர்களுக்கு இலவசமாகவே டிக்கெட் வழங்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டு ரசிகர்களுக்கு 2000 ரூபாய்க்கு நடிகர் விஜய் டிக்கெட் விற்பதாகவும் அன்பரசன் திட்டி தீர்த்துள்ளார். மேலும் அரசியல் காரணங்களுக்காகவே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விஜய் ரொக்க பரிசு வழங்கியதாகவும் இதனை திமுக பல வருடங்களாக செய்து வருவதாகவும் அன்பரசன் கூறியுள்ளார். இப்படி அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் அமைதியாக இருக்கும் போதே அமைச்சர்கள் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளனர்.